வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு ரேண்டம் டே விளாக் தான். என்ன கண்ணா, சண்டே அன்னைக்கு சிவராத்திரி முடிஞ்சுச்சு. சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போன கதையை தான் பேச போகிறோம். ரோட்டை கிராஸ் பண்ணுற மாதிரினா சுற்றி போய் கிராஸ் பண்ணோம். ஸோ அதனால் இங்கேருந்து அழகாக ஜம்ப் பண்ணியாச்சு. பேண்ட்டு கிளியாமல் தப்பிச்சு. அப்புறம் இவர் தான் நம்ம ஆதி ப்ரோ. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சிரிச்சிக்கிட்டே ஆகி சொல்கிறாரு. இதே மாதிரி அழகாக சிரிச்சு பேசின்னு மஜாவாக வீடியோ எடுத்துனே கிளம்பியாச்சு. அப்புறம் உங்களுக்கு நம்ம மனோஜ் ப்ரோ தெரியும்னு நினைக்கிறேன். கோயில்கிட்ட போனால் 2 குட்டி கொஞ்சானுங்க காரோட மொட்டை மேலே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு கோயில்கிட்ட போனால் சரியான கூட்டம். அப்புறம் அங்கே அழகாக கடைலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நண்பர்களே அப்படியே சாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் லைன் நிற்கிது. சாமி கும்பிட்றவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. திருன்னு முழிச்சிட்டு போயிட்டு இருந்தேன். லைனை பார்த்தா எங்கேயோ நிற்கிது நண்பர்களே. ரைட்ரா, சாமி பார்க்கறதால நமக்கு வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பும் போது இந்த மாதிரி பரதநாட்டியம் ஆடுற குட்டி குட்டி குழந்தைங்களாம் போயிட்டு இதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரசிட்டு வந்தா நம்ம ஆதி ப்ரோ வந்து மேட்ச் பார்க்கறதுலே குறியா இருக்கு. அப்படியே நம்ம மனோஜ் ப்ரோ ஒரு இடத்துல பைக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வச்சுட்டு போனவர் தான் 3/4 மணி நேரம் ஆயும் ஆளை காணோம். நாங்களும் கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருந்தோம். போறவங்கலாம் எங்களை ஒரு மாதிரி பார்த்துருப்போம். அப்படியே ஒரு வழியாக வந்து நம்ம மனோஜ் ப்ரோ வந்து சேர்ந்துட்டாரு. அவர் கூட அப்படியே ஜாலியாக சிரிச்சு பேசிக்கினே ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதான் நண்பர்களே, டாடா.